ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்வி. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவங்கள பற்றி தான். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுகள். பொதுவாக நம்ம ஒரு எக்ஸாம் எழுதினோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோன்னையும் நம்ம நெக்ஸ்ட் மூக்கு போயிடுவோம். கிட்டத்தட்ட 13 வருஷமாக தொடர்ச்சியாக தேர்வுகளை மட்டுமே எழுதி காத்துட்ருக்காங்க தங்களுடைய பணி வாய்ப்புக்காக. ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட கடந்த 13 வருஷமாக நிரப்பப்படலை. கடந்த ஆட்சியில் வெறும் 2000 போஸ்டிங் மட்டும்தான் அதில் போட்டாங்க. இதில் கவலை அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக 4 முறை தகுதி தேர்வு மட்டுமே எழுதினவங்களுக்கு ஒரு நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்லேயுமே எழுதி குவாலிஃபைட் ஆகி தங்களுடைய பணி வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க. இதில் இன்னமுமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நிறைய டீச்சர்ஸ்க்கு வயதை கடந்த நிலையே ஆயிடுச்சு. அவங்க பிள்ளைங்க காலேஜ் போய் வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகிருக்கு. பொருளாதாரத்துலேயும் ரொம்ப நலிவடைந்தவங்களும் இருந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் 1 இயராக நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போராடிட்டும் இருக்காங்க. ஆசிரியர் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரும் கனவாக இருந்துட்டு வர சூழ்நிலையில் நிறைய பேர்த்த சந்தித்து மனுக்கள், கோரிக்கைகள், போராட்டங்கள், சோசியல் மீடியா எல்லா பக்கமே அவங்களுடைய கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டுருக்குறாங்க. மாற்றத்திற்கான அறிகுறியாக இப்போ வந்துட்டுருக்க முதலமைச்சர் விஜய் அண்ணா மீது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றா தான் இருந்துகிட்ருக்குது. 13 வருஷமாக வேலை இல்லாமல் தேர்வுகள் மட்டுமே எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அவங்களுக்கு பணி வாய்ப்பை மறு தேர்வு இல்லாமல் உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்குது. இந்த கோரிக்கைகள் அதிக அளவில் முன்னெடுத்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பாஸ்ட் கவர்மெண்ட்டையும் சரி, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டையும் சரி. ஸோ அவங்களுடைய இதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தொடக்க பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு தான் பள்ளிகள் செயல்பட்டு வருது. தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 20,000 பேர் இருக்கும்போது தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்துவது மாணவர்களுடைய கல்வியையுமே எங்கே ஆக்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே நிதர்சனமான உண்மை. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தாலும் ஆதரவு அப்படிங்கிறது செய்யணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு 20,000 போஸ்டிங் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஒரு சீனியாரிட்டியோ இல்லை ஏதோ ஒரு முன்னுரிமை அடிப்படையிலையோ அவங்களுடைய பணி வாய்ப்பை இப்போ வந்திருக்கிற முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறத அவங்களோட சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த 1 இயராக போராடிட்டுருக்குறாங்க இந்த ஒரு பணி வாய்ப்பை உறுதி செய்கிறதுக்காக. ஸோ நாங்களும் அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள் அதற்கான நடவடிக்கையை எங்களுக்காக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, அவங்க எஜிடியாக இருந்தாலும் இல்லைனாலும் சரி, எங்களுக்காக எங்களுடன் கைகோர்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட கோரிக்கையாக முன்வைப்பேன். அதே மாதிரி இந்த விஷயம் கண்டிப்பாக விஜயன் அவர்கள்ட்ட ரீச் ஆகுறதுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றிகளுடன் உங்கள் ஆர்வி.